வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்த்துட்டு லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து 9ல் இருக்கா. ஸோ 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல வியாபாரம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஃபண்ட் ரொட்டேஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி 12ஆம் அதிபதியான புதன் அது வந்து 7ல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருங்க. 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் உச்சமாக இருக்காருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப பெரிய வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வீடுகள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்பா ரீதியில் வந்து ஏதாச்சும் சொத்துக்களோ ஏதாச்சும் வந்து ஒரு மட்டும் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்காருங்க. ஸோ குழந்தைகளுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கா. இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் 4ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்து வேலையில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் தேதி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் 4ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்குங்க. காரணம் என்னென்னா வந்து 8ல் உள்ள சனி வந்து குருடைய ஸ்தானத்தில் போகும்பொழுது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. திடீர் ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களை நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியான அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது வியாபார ரீதியாகவும் சரி, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயங்கள்னால் உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்ததில் வந்து தசாபுத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா 9ல் உள்ள சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருது, நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி தான். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருது, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும் பெரிய லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு விபரீத ராஜயோகம் என்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்களை, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை, வியாபாரம் சம்பந்தமான விஷயம் நிறைய அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா
கடகலகனமாக வந்து கேது திசா பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வியாபாரம் வேலை விஷயமாக வந்து நிறைய அலைச்சல்கள் நல்ல ஒரு வருமானத்திற்கான விஷயங்களாக இப்போ அங்கங்கே வந்து சுற்றுறது அங்கே போகிறது இங்கே போகிறது சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகலகனமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளால் உள்ள சொத்துக்களோ ஒரு பாக பிரிவினை சம்பந்தமான சொத்துக்களோ வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. நல்ல ரொட்டேஷன் நல்ல ஃபண்ட் ரோலிங் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதி ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் வந்து உச்சமாகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ளே போய் சைன் பண்ண போனோம் ஐயோ போய் மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஸோ வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ தொழிலில் வந்து ஏதாச்சும் அகல கால் வைக்காமல் இருக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிற அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கருத்து பேதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதில் எந்த வித இதுவும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து 6ஆம் அதிபதியின் போது கொஞ்சம் அந்த மனஸ்தாபம் சின்னதாக இருக்கும். அது மட்டும் வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல தொழில் வளர்ச்சியில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 8ல் வந்து ராகு இருக்கா. ஸோ 8ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் சின்ன விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீத பேராசை காட்டி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி பெரிய லாபங்கள் வருது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்படிப்புலாம் வந்து சீட்டுக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்களோ வீடு வாசல் சொத்துகள் மற்ற தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து 8ல் உச்ச சுக்கிரன் இருக்கும்போது அதீதமான ஆசைகளை கலைப்பிட்டு நம்மளை வம்பல மாட்ட விட்டோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா 8ஆம் இடங்கிறது அதனால் கொஞ்சம் ஆசைகளை தூண்டிவிட்டு நம்மளை மாட்டு விட்டுன்றாங்க தான் இவ்வளோ தூரம் பேசுகிறோம். 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லாபமாக இருக்கிறார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பான ஒரு விஷயமாக தான். இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து 2 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும். நல்ல ரொட்டேஷன் ஃபண்ட் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டிரமங்கிற ஒரு விஷயம் நடக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்தால் 11ல் இருக்கும்போது தாய் தந்தையார் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், மற்றபடி பூமி மற்றும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 8ல் இருக்கார். சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், தொழில் ரீதியான விஷயங்கள் கணவன் மனைவிகளும் சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியம், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதியாக இருந்து அது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கணும். குழந்தைகள் வந்து வெடுக்குன்னு பேசுகிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தேசாபத்தியம், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வேலை விஷயங்கள் நல்ல லாபம், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தியம் 2/11ஆம் தேதி புதன் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல கேட்டதில் கடன் கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து அவஸ்தப்பட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிலீவ் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் தேதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது சூதுக்குது ஆடுறதுனாலும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன் தொழில் ரீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்த 2/11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன், நல்ல ஃபண்ட் ரோலிங்லாம் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபதி, கேது வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட பேசும்போதோ இது பண்ணும்போது கொஞ்சம் பகைமை வர மாதிரியான விஷயங்களை விடுக்குன்னு பேசி கத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தேசாபத்தினா சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து பேராசையை காட்டி நம்மளை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரணும், ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப அவசியம். மற்றபடி தான் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், குடும்ப ரீதியான விஷயங்கள், பெரிய பணம் வர, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமணம் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 8ஆம் தேதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதாவது இடவிட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வண்டி வாகனங்கள் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு இந்த 9ல் வந்து வக்கரமாக இருந்த குரு வந்து 4ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி ஆனதுனால சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டத்தில் குழந்தை முன்னேறுவது, குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பார்ட்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளும் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் அமைவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள், நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது இதுவரை வந்து கொஞ்சம் தேக்கமாக இருந்தது, நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டம் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் மற்றும் தந்தையுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல பணம் வரதுக்கான, தந்தை குடும்பத்தால் வந்து நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி வருது. மனைவியாலும் சில பேருக்கு வந்து நல்ல யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் புதன் வியாழக்கிழமையில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும். சிறப்பான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சியெல்லாம் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமல் கொஞ்சம் என்ன இருக்கோ அப்படியே பார்த்துட்டு போங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் ஓரமாக உட்காருன்னு சொல்ல, இருக்கிற வேலையை வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து
செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் விட்டு போய் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போட்டிங்கன்னா அதில் அவமானங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவினால கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக. அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கும்போது மனைவியோட அடாப்ஷன், அதாவது மனைவி கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குறது, கொஞ்சம் வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 1 4 அதாவது 4 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும். நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி மட்டும் இல்லை, குழந்தைகள் வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேர் வந்து கடன் அடைவதற்கான வழிகளுக்காக கொஞ்சம் நிறைய போராடுவீங்க. கண்டிப்பாக கடன் அடைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். ஏதாவது இப்படி ஆடுமோ அப்படி ஆடுமோ ஒரு இல்யூஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் சில பேர் வந்து உட்காந்து வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மனைவி வழியாக இருக்கிற ஏதாச்சும் சொத்துக்களோ பணமோ வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்லா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், சந்தோஷமான மூமெண்ட் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக வரணும். நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும் 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும். அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும்போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாகு இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து. சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா, இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகாதுங்க. நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான். இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது. சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஞானிகள். ஓகே, அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது. நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க. அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு. நான் ஜோதிடன், சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும்
அந்த நட்சத்திரம் கர்ணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடெல்லாம் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி கிளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க, நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி, பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்றுட்டு கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா, இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தா தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை வைக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும், இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும். வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரெல்லாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு 1 ரூபா கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு. கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கான சொத்து, யாருக்குமே ஒரு பைசா. அது போய் அந்த மகாமகத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் வந்து விளக்கேற்றது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது. கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.